எல்லாத்தையும் கதைக்கிறீங்கள். லெக்ஷன் ஒன்றும் தெரு தெருவா வாரியல், வீடு வீடா வாரியல், எல்லார்ட்டும் வந்து பிச்சை எடுக்கிறீங்கள். என்ற 61 வயசுல ஒரு ராணுவ கேம்பு இருந்ததில்லை இஞ்சால வசாவளான் சந்தில இருந்து இந்த பலாலி சந்தி வரை. இந்த கடை வந்து இந்த இதுல இருக்கிற எங்கட திரவியம் எண்ணெய்கள சொந்தக்காரட்ட காணிக்காரன் வந்து பிச்சைக்காரன் மாதிரி ரோட்டுல இருக்கிற வாசியசாலிய நினைச்சா இப்பவும் சரியான கவலை. எங்கட முன்னோர்கள் 4 தலைமுறையில இருந்து விளையாட்டு போட்டி வச்சாலும் சரி, இல்ல கோயில் திருவிழா வந்தாலும் சரி, எங்களுக்கு இதுக்குள்ள எல்லா சர்ச்சிலும் சரி, சைவ கோயிலும் சரி, நாங்க சந்தோஷமா எங்கட குடும்பமா இருந்த இடம். இங்க பிரிட்டிஷ்காரன் வந்த காலத்துல கூட எங்கட இந்த பலாலியில் ஜனம் ஒரு தரம் எழும்பினது இல்ல. பக்கத்துல வடக்கு இந்த பலாலி கிழக்கு பக்கத்துக்கு வலி வடக்குல கிழக்கு பக்கத்துக்குள்ள எந்த ராணுவம் இருக்குது? பலாலி ஐயர் வீட்டுக்கு இஞ்சாலியாண்டு ஒரு ராணுவ தளபதி வந்து சொல்லட்டும் பாப்போம். வணக்கம், நான் பலாலியில இருக்கு. என்னுடைய பிறப்பிடம் வந்து பலாலி தான். நான் சுசீலா கதைக்கிறேன். நாங்களும் இந்த போராட்டம் 9வது வாரமாக நாங்களும் இந்த வெயிலும் கிடந்து இந்த வயசு போனவைகள் எல்லாருமா தான் இந்த போராட்டத்துல தொடர்ந்து நாங்கள் எங்கட உயிரை கொடுத்து எங்கட தொண்டை நோக எங்கட மன வருத்தத்திலும் எங்கட அழுத்தத்திலும் நாங்கள் இதுல கத்தி குளர்றோம். எந்த ஒரு அரசாங்கத்துல இருக்கிற எங்களுக்கு சார்பா கதைக்கிற ஒரு தட்ட மனசிலும் உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையா? எல்லாத்தையும் கதைக்கிறீங்கள். லெக்ஷன் ஒன்றும் தெரு தெருவா வாரியல், வீடு வீடா வாரியல், எல்லார்ட்டும் வந்து பிச்சை எடுக்கிறீங்கள். எங்களை முன்னேற்றுங்கோ, எங்களை தூக்கி கீழே இருந்து கிளப்புங்கோ, நாங்கள் வந்து அரசாங்கத்துல இருந்து உங்களை பிச்சு தாரம் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வந்து பிச்சை எடுத்து தானே நீங்கள் எல்லாம் வாழ்றீர்கள். இந்த அளவு வருஷம் எங்களுக்கு இந்த பலாலி வசாவிளானுக்கு உட்பட்ட காணி வருஷத்துல என்ற 61 வயசுல ஒரு ராணுவ கேம்பு இருந்ததில்லை இஞ்சால வசாவிளான் சந்தில இருந்து இந்த பலாலி சந்தி வரை. மக்களுடைய காணிக்குள்ள நீங்களே மண்ணுகளை வெட்டி வேற இடத்துல இருந்து கொண்டாந்து எங்கட மண்ணுக்குள்ள போட்டு கலந்து அதுக்குள்ள விவசாயம் செய்யறதுக்கு மட்டும்தானே அரசாங்கம் புடிச்சு வச்சிருக்கிறீங்க காணிங்க. இவ்வளவு மக்களும் வெளியில என்னத்துக்காக சில பேர் கதைக்கணும் என்னன்னு கேட்டா 36 வருஷம் இருந்த 36 வருஷம் நாங்கள் தெரு தெருவா கோடி கோடியா நாடா ஒவ்வொரு ஊரா இருந்து கடைசி வரையும் தென் பகுதிக்கு கூட போயிருக்குது நிறைய ஜனங்கள். அப்ப இந்த அளவு காணிங்களும் என்னத்துக்காக நீங்க புடிச்சு வச்சிருக்கிறபடியால் தானே நாங்கள் தெரு தெருவா திரிகிறோம். இவ்வளவு அரசாங்கத்துக்கு இவ்வளவு தரம் எத்தனையோ தரம் என்ன ஏஜி ஆபீஸ்ல கேட்டா சொல்லி நம்ம அது கிடைக்காத காணி எப்படி இருக்கும்? கிடைக்காத காணி வந்து ராணுவம் இருக்க வேணும். ராணுவம் இருக்கிறீங்களா? தோட்டம் தானே செய்யறீங்க. எங்கட தமிழ் மக்களை கொண்டாந்து வச்சு தோட்டம் செய்யறீங்க, அதுக்குள்ள வருமானம் எடுக்கிறீங்க, வேனா ஏத்துறீங்க, ஜீப்ல கொண்டு போய் ரக்கி வியாபாரம் செய்யறீங்க. பக்கத்துல கிடக்குற காணி இந்த கடை வந்து இந்த இதுல இருக்கிற எங்கட திரவியம் எண்ணெய்கள சொந்தக்காரட்ட காணிக்காரன் வந்து பிச்சைக்காரன் மாதிரி ரோட்டுல இருக்கிற நீங்கள் வந்து ஒரு சின்ன கட்டிடத்தை கட்டி போட்டு இவ்வளவு தூரம் பெருசாக்கி போட்டு அதிலேயே எங்கட மண்ணுக்குள்ள செய்த தோட்டத்துல செய்த பயிர்கள்ல எடுத்த காய்கறிகளை கொண்டு இதுல சந்தை வியாபாரம் செய்யறீங்க. இது ஒரு மனச்சாட்சி இருக்கா? இல்லையென்று சொன்னா நீங்கள் தோட்டம் செய்யறதுக்கு சொன்னா நீங்கள் அரச காணிகளுக்கு செய்யுங்க. அதை பற்றி நாங்கள் கேட்க இல்லை. இது வந்து சொந்தமா சுயமா அவனவன் தந்த தொழிலால ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு தொழில் இருக்குது. இந்த விவசாயம் செய்யறதுக்கு எத்தனையோ கஷ்டப்பட்டு தோட்டம் செய்யறதுக்கு எவ்வளவோ எருவுகளை கொட்டி தோட்டம் செய்து முன்னேற்றமா இருந்தங்கட இந்த பலாலி மண்ணை பற்றி கதைக்கிறதுன்னு சொன்னா எத்தனையோ ஊர்ல இருந்து பெருமையா கதைப்பாங்க விவசாயத்துக்கு. அப்படி இருந்த மண்ணை நீங்கள் மறைச்சு வச்சு கொண்டு நீங்கள் தோட்டம் செய்யலாம். எங்களுக்கு ஒரு விடிவு வராதா? இந்த 36 என்ற வயசு போக என்ற பிள்ளைகளுக்கு எங்கட காணி பார்க்க ஆசைப்படுதுகள். இந்த ரோட்டால வரையக்க கேக்குதுகள், எங்க அம்மா உங்களோட சொந்தக்காரற்ற காணிகள் எது? அப்ப நானே இந்த மண்ணில இந்த ரோட்டில எத்தனை தரம் சைக்கிள் ரேஸ் ஓடி நான் முதலாவது வந்திருக்கேன். எங்கட வாசியசாலிய நினைச்சா இப்பவும் சரியான கவலை. எங்கட முன்னோர்கள் 4 தலைமுறையில இருந்து விளையாட்டு போட்டி வச்சாலும் சரி, இல்ல கோயில் திருவிழா வந்தாலும் சரி, எங்களுக்கு இதுக்குள்ள எல்லா சர்ச்சிலும் சரி, சைவ கோயிலும் சரி, நாங்க சந்தோஷமா எங்கட குடும்பமா இருந்த இடம் பலாலியில வந்து பலாலி என்று சொன்னாலே எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் ஒரு சந்தோஷமான இடத்தை இன்றைக்கு நாசம் பண்ணி போட்டீங்க. உங்களுக்கு சொல்லி ராணுவத்துக்கு தான் பலாலி விமான நிலையம் என்ற மாதிரி செய்துட்டீங்க. முன்ன எங்கட அப்பா என்ற காலத்துக்கு முன்னுக்கு இங்க பிரிட்டிஷ்காரன் வந்த காலத்துல கூட எங்கட இந்த பலாலியில் ஜனம் ஒரு தரம் எழுப்பினது இல்லை. இன்றைக்கு நீங்கள் எங்கட காணிக்க தோட்டம் செய்யறதுக்காக எங்களை எல்லாம் பிடிச்சி தெருவில விட்டுட்டு நீங்கள் போராட்டம் முடிஞ்சு இப்ப எவ்வளவு வருஷமாச்சு. இந்த பக்கத்துல வடக்கு இந்த பலாலி கிழக்கு பக்கத்துக்கு வலி வடக்குல கிழக்கு பக்கத்துக்குள்ள எந்த ராணுவம் இருக்குது? பலாலி ஐயர் வீட்டுக்கு இஞ்சாலியாண்டு ஒரு ராணுவ தளபதி வந்து சொல்லட்டும் பாப்போம். தோட்டம் தான் செய்கிறீங்க. எங்கட காணி முதல் கொண்டு
எங்கட காணி தென்னம்பிள்ளை எல்லாத்தையும் பனைகளை வெட்டி போட்டு நீங்க தோட்டம் செய்யுங்க. தோட்டம் செய்யறவங்களுக்கு என்னத்துக்கப்பா காணி? அரசாங்கத்துக்கு என்னத்துக்கு காணி? தோட்டம் செய்யறதுக்கு போய் வன்னியில தோட்டம் செய்யுங்க. இவ்வளவு இடம் கிடக்குது. சொந்த மக்களின் காணி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அவ்வளவு காணியும் வேண்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தோட்டத்துக்கா? ராணுவம் இதுகளை வெளிப்படுத்துறது இல்ல எங்கட MP மாரும் சரி ஒரு தரம் இதை பற்றி கதைக்கணும் இல்ல. நாங்கள்லாம் இதுல கிடந்து ஒக்கரிச்சு கொண்டு கூவி கொண்டு வருத்தக்காரரா வந்து இதுல இருக்கிறோம். தயவு செய்து இந்த அனுர அரசாங்கம் செய்யறது எல்லா நன்மைகளோடும் இதையும் ஒருக்கா இந்த வருஷம் முடிகிற கிடையில எங்களுக்கு தருவாருன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த இடத்துல நாங்க தொடர்ந்து போராட்டம் செய்யறோம். தயவு செய்து இத எந்த இது என்னென்ன பதிவுல பாக்குற நீங்களோ அரசாங்கத்துக்கு அறிவிங்கோ. இந்த ஜனங்கள் வெயிலுக்கு கிடந்து வெயில கிடந்து தேவையில்லாத காணி இதே அரசாங்கம் தள்ளும் AGO எடுத்து காட்டட்டும். இந்த இடத்துக்குள்ள ராணுவ தளம் இருக்கா இல்ல அப்படி என்று சொன்னா பலாலி வடக்கு என்றாலும் முதல்ல விட சொல்லும். இந்த கிழக்கு பக்கத்தை விட்டுட்டு இந்த மேற்கு பக்கத்துல எல்லாம் எங்கட தென்னம்பிள்ளையால் அழிச்சு போட்டு நீங்கள் தேங்காய வச்சு நீங்கள் விக்கிறீங்கள். அப்ப என்னத்துக்கு ராணுவம் சொல்றது? மக்களை பாதுகாக்கணும். அதே போல போலீஸும் அப்படித்தான். போலீஸ் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே தவிர சொத்துக்களை அபகரிச்சு போட்டு தங்கட நாட்டுக்கு எல்லாத்தையும் இங்கே இருந்து அனுப்புறதுக்கு வைக்கல. நாங்கள் இது எங்கட உரிமை, எங்கட மண், எங்கட சொந்த இடம். எங்கட இடத்தை இந்த பலாலி முழுவதும் இந்த மக்கள் கடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எங்களுக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் விட போறதில்லை. நன்றி. நான் பலாலியை பிரபலமாக கொண்ட வசந்தனான் சிவவாக்கியமாகிய நான் என்னுடைய காணிகள் வீடுகள் அத்தனையும் ராணுவம் அழிச்சு போட்டு அதுக்குள்ள தோட்டம் செய்யுது. ரணில் இருக்கும்போது விட்ட தோட்ட காணிக்க கூட நான் போய் தோட்டம் செய்தோ வீடு கட்டியோ இருக்க இல்லாமலுக்கு ராணுவம் வராது என்று என்ன மறைக்குது. இந்த காணி எல்லாமே நாசமா போச்சு. பலாலியில எந்த ஒரு வீடும் இல்லை. மக்கள காணி முழுக்க வீடு அழிச்சு முழுக்க தோட்டம் தான் ராணுவம் செய்யுது. ராணுவத்துக்கு தோட்டம் செய்கிறது தமிழ் மக்கள் ஆண் பெண் சம்பளத்துக்கு. இது எந்த நாட்டில இந்த அநியாயம் நடக்கும்? நாங்க செருவில் நிற்கிறோம். ராணுவத்துக்கு பலாலி கேம்புக்குள்ளேயோ ராணுவ வேலை, பலாலி ரோட்டிலேயோ பலாலி மக்கள்ல காணிக்கோ பலாலி கிழக்கிலேயோ பலாலி வடக்கிலேயோ ராணுவத்துக்கு என்ன அலுவல்? ஒரே அலுவலும் இல்லை. ராணுவமே எங்களை இப்படி கொடுமைப்படுத்துது. இந்த அரசாங்கம் என்ன பாக்குது? ரணில் விட்ட காணிக்க கூட நான் அந்த வீடு கொட்டை கட்டியாது இருக்கப்படுவது இல்லை. ஏனென்றா தங்களுக்கு அனுமதி வர இல்லையா? யார் அனுமதி கொடுக்குறது? இது ஒரேதான் ராணுவத்தை கேம்புக்குள்ள விட்டுட்டு பொதுமக்கள் அத்தனை சனம் அகதியா வலிக்கிட்டு அத்தனை சனத்தையும் தயவு செய்து ராணுவம் எங்களை குடிக்க விட சொல்லுங்க. AGO உங்களுக்கு செலவு வைக்கணும் இல்லை. அதை போனா ராணுவத்தின் கதை அரசாங்கத்தின் கதையை மட்டும்தான் கேட்கணும். ஏதோ சம்பளத்துக்கு நிற்கிறோம். நாங்கள் அப்படி இல்லை. எங்களோட சொந்த மண்ணுக்காகத்தான் போராடுறோம். எங்கட காணி, எங்கட வீடு, எங்கட சொத்து, எங்கட தோட்டம் எந்த ஒரு ஆள்லே இல்ல. பலாலி வாழ் மக்கள் முழு பேற்ற காணியும் முழு பேற்ற வீடும் முழு பேற்ற தோட்டமும் விட்டுட்டு வந்து அத்தனை சொத்தும் வீட்டு விடாம முழுக்க அழிச்சாச்சு. எல்லாம் வித்தாச்சு. வீடு முழுக்க அழிச்சாச்சு. வீட்டை அழிச்சு என்ன செய்யணும்? ஓடு விற்கணும், மரம் விற்கணும், நில விற்கணும், கதவு விற்கணும். எல்லாம் வெளி மேல ரோட்ல கொண்டு போட்டு அதை வித்து அள்ளிக்கணும். ராணுவம் முழுவதும் எங்களையே சூறையாடி போட்டு மண்ணை கூட விடுவது இல்லையே. வெறும் மண்ணை விடுங்கோ, எங்களை வீடு கட்டி இருக்க விடுங்கோ, தோட்டம் செய்ய விடுங்கோ, எங்களோட பிள்ளைகளை வாழ விடுங்கோ. பொறுமை காத்தது போதும். மாற்றுக்காணிகள் நஷ்ட ஈடும் போராடுவோம் 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 போராட்டம் 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 தீர்வைத்தா 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 பொறுமை 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 சொந்த நாட்டில் நாம் சொந்த நாட்டில் நாம் சொந்த நாட்டில் நாம் 2013 காணி வர்த்தகமானியை 2013 காணி வர்த்தகமானியை 2013 காணி வர்த்தகமானியை பலாலி மயிலிட்டி மண் பலாலி மயிலிட்டி மண் பலாலி மயிலிட்டி மண் அப்பே கம அப்பே கம அப்பே கம பலாலி 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 மயிலிட்டி மயிலிட்டி
எங்கள் சொத்து மயிலிட்டு எங்கள் சொத்து கட்டுவன் எங்கள் சொத்து கட்டுவன் எங்கள் சொத்து கட்டுவன் எங்கள் சொத்து குடும்ப செட்டி எங்கள் சொத்து குடும்ப செட்டி எங்கள் சொத்து குடும்ப செட்டி எங்கள் சொத்து வயாவுளான் எங்கள் சொத்து வயாவுளான் எங்கள் சொத்து வயாவுளான் எங்கள் சொத்து வயாவுளான் எங்கள் சொத்து எங்கள் கடல் எங்கள் சொத்து எங்கள் கடல் எங்கள் சொத்து எங்கள் கடல் எங்கள் சொத்து. இன்று 9வது வாரமாக பலாலி மக்கள் தங்களது காணிகளை விடுதலை செய்ய கூறி இந்த இடத்திலே ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். 36 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் இந்த மண்ணிலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இன்று சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ்கின்ற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் கடந்தும் இன்று நாட்டிலே எந்த ஒரு தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இல்லை என்று அரசாங்கம் சொல்கின்றது. ஒரு சமாதான சூழ்நிலை இருப்பதாக அரசாங்கம் சர்வதேசங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றது. ஆனால் சொந்த மண்ணிலேயே இந்த மக்கள் தங்களது காணிகள் இல்லாமல் இன்று அனாதைகளாக தெருவிலே வாழ்கின்ற இன்றைக்கு தெருவிலே போராடி கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கம், இந்த NPP அரசாங்கம் வருகின்ற போது, அதாவது தேர்தல் காலங்களிலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, இந்த ராணுவம் இருக்கின்ற மக்களது காணிகள் உடனடியாக விடுவிக்கப்படும், அதே போன்று பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், இவ்வாறு பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுத்த அரசாங்கம் இன்று வரை எதுவுமே நடைமுறைப்படுத்தப்படாத சூழலிலே இன்றும் மக்கள் போராடியே பெற வேண்டிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த மக்கள் 36 ஆண்டுகளாக அவர்களது சொந்த காணிகளிலே அவர்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த விவசாய காணிகளில் இன்று இராணுவம் விவசாயம் செய்கின்றது. ஆனால் அந்த மக்களோ தொழில் இல்லாமல் வேறு காணிகளுக்குள்ளே முடக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அந்த வாக்குறுதியைத்தான் இந்த அரசாங்கம் வருகின்ற போது கூறினார்கள் மக்களுக்கு. அந்த கூறின நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் கணிசமான அளவு வாக்குகளை இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் வழங்கி இருந்தார்கள். ஆகவே வாக்குகளை பெறுவதற்காக மட்டும் இப்படியான பொய் பிரச்சாரங்களை செய்து வாக்குகளை அபகரிக்கின்ற வேலைகளை செய்துவிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற செயலையே இந்த அரசாங்கம் செய்கின்றது. கடந்த அரசாங்கங்கள் கூட இப்ப 2010ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பின்னர் மஹிந்த அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது மைத்திரி அரசாங்கமாக இருக்கலாம், அதுக்கு பின்னர் வந்த ரணில் அரசாங்கமாக இருக்கலாம். ஆனால் ஒரு கணிசமான காணிகள் விடுவிக்கப்பட்டன. ஆனால் இந்த அரசாங்கம் இன்று வரை இந்த பலாலி ரோட் ஒன்றுதான் திறக்கப்பட்டிருக்கின்றது தவிர காணிகள் பெரிய அளவிலே விடுவிக்கப்படவில்லை. மிகப்பெரிய அளவு காணிகள் இன்று 2000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இன்று இராணுவம் குடியமர்ந்திருக்கின்றது. எல்லாமே மக்களுடைய காணிகள், மக்கள் விவசாயம் செய்கின்ற காணிகள். ஆகவே உடனடியாக இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் சொந்த நிலத்திலே வாழ்ந்து சொந்த நிலத்திலே அவர்களது விவசாயம் செய்வதற்கும் அவர்கள் சொந்த கடலிலே அவர்கள் தொழில் செய்வதற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுவரையும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றும் வரையும் இந்த அரசாங்கம் இந்த மக்களை குடியமர்த்தும் வரையும் அதற்கான போராட்டம், இந்த மக்கள் போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். நன்றி. like them.